அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட 35,000 வெளிநாட்டவர்கள் மீண்டும் குவைத் பக்கம் வரவே முடியாது. அதிரடியான நடவடிக்கை எடுத்த உள்துறை அமைச்சகம் அடுத்து பரவி வரும் HMPV வைரஸ், மாஸ்க் கட்டாயம், மீண்டும் PCR டெஸ்டா, பயணிகள் எச்சரிக்கை, அடுத்து ஆளும் குடும்பத்தை சேர்ந்த குவைத்திக்கு மரண தண்டனை விதித்த குற்றவியல் நீதிமன்றம், அடுத்து குவைத் முழுவதும் அதிகரிக்கும் செக்கிங், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்களின் உத்தரவின் பேரில் குடியிருப்பு சட்டத்தை மீறல்களை கண்டறிந்து கைது செய்யும் நடவடிக்கைகளில் உயர் அதிகாரிகளால் எடுக்கப்பட்ட அதிரடியான செக்கிங் மூலம் கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 35,000 வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது ஆண்கள் மற்றும் பெண்களை சேர்த்து இதில் அதிகமானவர்கள் காதிம் விசா தொழிலாளர்களே அதிக எண்ணிக்கையில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். அதுபோல சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நாடு கடத்தப்பட்ட இந்த 35,000 பேரும் மீண்டும் புது விசால குவைத்திற்கு வர முடியுமா என்று. வரவே முடியாதுங்க. ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்பட்டவர்கள் குவைத்திற்கு வரவே முடியாது. ஆனால் மற்ற அரபு நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு செல்லலாம். அதுபோல இதுவே பொது மன்னிப்பில் குவைத்திலிருந்து சென்றவர்கள் புது விசாவில் குவைத்திற்கு வர முடியும். ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் புது விசாவில் குவைத்துக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. அடுத்த தகவல், இப்போ உலகம் முழுவதும் பேசப்படும் ஒரு விஷயம் HMPV கொரோனா வைரஸ் பற்றி தாங்க. குறிப்பாக நம்ம இந்தியாவில் HMPV கொரோனா வைரஸ் தொடர்பான செய்திகள் தான் அதிகமாக சோஷியல் மீடியாவில் பரவி வருகிறது. இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அனைத்தும் இப்போ இந்த HMPV வைரஸுக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் 2 குழந்தைகளுக்கு இந்த HMPV வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பெங்களூரில் 2, குஜராத்தில் 1, மேற்கு வங்கத்தில் 1, மொத்தம் 6 கேஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக பொது சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியும்படி மக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதெல்லாம் பார்க்கும்போது எங்கடா பழைய மாதிரி பகுதி நேர லாக்டவுன், ஃபுல் லாக்டவுன் போட்டுடுவாங்க என்ற அச்சம் உள்ளுக்குள் எழுகிறது. இப்போவே சென்னையில் நிறைய பேர் மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே இந்த நிலைமை போனால் ஏர்போர்ட்லேயும் கட்டுப்பாடுகள் தீவிரமடைந்து ஃப்ளைட் ஏற வரக்கூடிய பயணிகளுக்கு மீண்டும் RT-PCR ரிப்போர்ட் இருந்தால் மட்டுமே விமானத்தில் ஏற அனுமதிப்பாங்கன்னு புது ரூல்ஸ் போட்டாலும் போடுவாங்க போல. எல்லாம் தான் பாதுகாக்கணும். 2019-20 வந்த இந்த லாக்டவுன் நிலைமை இப்போ வரக்கூடாது. அடுத்த தகவல், குவைத்தை பொறுத்த வரைக்கும் குவைத்திகளுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். அது எங்கே போனாலும் சரியே, ஜெமியா, ஏர்போர்ட், ஹாஸ்பிட்டல், இப்படி எங்கே போனாலும் குவைத்திகளுக்கு தான் ப்ரியாரிட்டி கிடைக்கும். இது குவைத்தில் உள்ள நமக்கு தெரியும். ஆனால் குவைத்திகளிடையே நிறைய பிரிவுகள் இருக்குது. அதாவது அவங்களுடைய ஃபேமிலி நேம், குடும்ப பெயர், அவங்களுடைய குடும்ப பெயரை வைத்து தான் அவங்களுக்கு சில கெத்து இருக்குது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் பல குவைத்தி குடும்பங்கள் உள்ளது. சபா ஃபேமிலி, அல்கானம் ஃபேமிலி, அல் கெந்திரி ஃபேமிலி, அல் முத்தேரி ஃபேமிலி, அல் ரஷிதி ஃபேமிலி, இப்படி கிட்டத்தட்ட 65க்கும் மேற்பட்ட குவைத்தி குடும்பங்கள் குவைத்தில் உள்ளது. இதில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா சபா ஃபேமிலிக்கு மட்டும்தாங்க. ஏன்னா இந்த குடும்பத்தில் உள்ள குவைத்திகள் மட்டும்தான் குவைத்தின் மன்னராக இருக்க முடியும். இவர்கள் தான் குவைத்தின் மன்னர் பரம்பரை சேர்ந்தவர்கள். என்னதான் குடும்ப பேரில் குவைத்திகள் கெத்து காட்டினாலும் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமே. ஏப்ரல் 2022 ஆண்டு சபா ஃபேமிலியை சேர்ந்த ஒரு குவைத்தி குடிமகன் முபாரக் அல் கபீர் ஏரியாவில் உள்ள ஒரு குவைத்தி குடிமகன், அதாவது அல் ஜாத்தரி குவைத்தி குடிமகனை வீட்டிற்கு சென்று 14 முறை துப்பாக்கியால் சுட்டுள்ளான். இப்போ குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் சபா ஃபேமிலியை சேர்ந்த அந்த குவைத்திக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்பது அனைவருக்கும் சமமானதுதான். அடுத்த தகவல், குவைத்தின் பொதுப்பணித்துறை வெளியிட்ட ஆதாரத்தின்படி குவைத்தில் உள்ள சாலைகள் மற்றும் ஹைவே சாலைகள் ஆகியவற்றை பராமரிப்பு பணிக்காக 400 மில்லியன் குவைத் தினார் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. இந்த பணிகள் அனைத்தும் 2027க்குள் முடிவடையும் என்றும் 18 டெண்டர்கள் விடப்பட்டுள்ளதாக பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டின் அமைச்சர் டாக்டர் நூரா அல் மஷானா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குவைத்தை பொறுத்த வரைக்கும் ரோடுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 உலக தரத்தில் இருக்கும். ஆனால் சில வெளிநாட்டர்கள் வாழக்கூடிய ஏரியாக்களான ஜெலிப் ஷேக், ஃபர்வானியா போன்ற ஏரியாக்களில் இது குவைத்தா இல்லை நம்ம ஊர் சாலையா என்ற எண்ணம் சில சமயத்தில் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவில் ரோடு எப்படி இருக்குது என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 35 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 55 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 15,800 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 32 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 17,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 36 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 93 குவைத் தினாருக்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 37 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 277 ரூபாய் 40 பைசாவாக உள்ளது.
ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $954 உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 364 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 176 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.